கதாபாத்திரங்களை கேத்ரின் கேரக்டரில் வந்து சின்ன வயசில் வந்து லைலா ஜார்ஜும் பெரியவங்கள, அதாவது டாக்குமெண்ட் டைரக்டராக ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் இருக்கிற பொசிஷனில் வந்து கேட் பிளாங்கெட் அவங்க 2 பேருமே அந்த இதை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக லீலா ஜார்ஜ் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அதாவது லீலா ஜார்ஜும் ஜோனத்தன் கேரக்டர் பண்ண லூயிஸ் பேட்ரிட்ஜ் இந்த 2 பேரும் ஒரு எரோட்டிக் சீன் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 3வது எபிசோடு இந்த மாதிரி நடிக்கவே முடியாதுன்றேன். அதுவும் வந்து அந்த பையன் லூயிஸ் பேட்ரிட்ஜ் வந்து ஜோனத்தன் கேரக்டர் அந்த இளம் வயசுக்கு ஒரு படபடப்பு இருக்குல்ல, அந்த எரோட்டிக் ஃபீலிங், அந்த படபடப்பு, அதை வந்து அன்பிலீவபிள். இப்படி நான் பார்த்ததே கிடையாது. அதற்கான டயலாக்ஸு, அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த சீனை புருஷங்காரன் படிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அவனே வந்து படிக்கிறவனே, தான் பொண்டாட்டியை பற்றி படிக்கிறவனே அவனுக்கே வந்து மூடாகிற மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாங்க. அந்த நான்சி, அதாவது ஜோனத்தனுடைய அம்மா தான் வந்து ரைட்டரு, அவங்க அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த 2 பேரும் அந்த 3வது சீன் சான்ஸே கிடையாது. நீங்கள் எப்பயுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து போவீங்க, ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகுன்னா, அது எல்லாம் மீறி போகும்போது அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு லண்டன் போகிறான்னு போது, இல்லை நானும் அவன் கூட வரேன், ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னும் போது அந்த முகத்தில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது சான்ஸ் இல்லை. அதாவது